முக்கிய செய்திகள். டிட்வா புயலால் டெல்டா மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட். நாளை மறுநாள் சென்னையை நெருங்குவதால் கனமழைக்கு வாய்ப்பு. இந்திய பகுதிகளை உள்ளடக்கிய புதிய ரூபாய் நோட்டுகள் வெளியீடு. நேபாளத்தின் நடவடிக்கைக்கு இந்தியா கடும் கண்டனம். பீகார் பாஜக கூட்டணியில் ஆர்எல்எம் தலைவருக்கு எதிராக போர்க்கொடி. 7 மூத்த தலைவர்கள் பதவி விலகியதால் உபேந்திர குஷ்வாஹாவுக்கு சிக்கல். 5 ஆண்டுகள் பதவியில் நீடிப்பது கர்நாடக மக்கள் வழங்கிய தீர்ப்பு. முதலமைச்சர் மாற்றம் குறித்த சிவகுமாரின் பதிவுக்கு சித்தராமையா பதிலடி. 2014 மக்களவை தேர்தலில் காங்கிரஸை வீழ்த்தியதில் வெளிநாட்டு சதி. சிஐஏ மொசாட் மீது முன்னாள் காங்கிரஸ் எம்பி குற்றச்சாட்டு. வணக்கம். வணக்கம். வங்கக்கடலில் நிலவும் டிட்வா புயல் காரணமாக புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை ஆகிய 4 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை அருகே நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று புயலாக மாறியது. தற்போது சென்னைக்கு தென்கிழக்கே 560 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு 460 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் மையம் கொண்டுள்ளது. டிட்வா புயல் முதலில் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த நிலையில் தற்போது அதன் வேகம் அதிகரித்து மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருகிறது. அது மேலும் தீவிரமடைந்து அடுத்த 48 மணி நேரத்தில் வடமாவட்ட கடலோரம் வழியாக ஆந்திர பிரதேச கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திருமதி அமுதா தெரிவித்துள்ளார். வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் இந்த புயல் நாளை மறுநாள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் கரையை கடக்கக்கூடும் என்று அவர் கூறினார். வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 30ஆம் தேதி அதிகாலை வட தமிழகம், புதுவை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும். இதனால் புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் இன்று அதி கனமழை பெய்யும் என்று தெரிவித்துள்ள அவர் அந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி, அரியலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, பெரம்பலூர், கடலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவித்துள்ள ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நாளை அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தஞ்சை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை, திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதற்கிடையே புயல் சின்னம் காரணமாக ராமேஸ்வரம், பாம்பன், தனுஷ்கோடி, தூத்துக்குடி, குமரி உள்ளிட்ட இடங்களில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. நாகை, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும், சென்னை, கடலூர், எண்ணூர், காட்டுப்பள்ளி மற்றும் புதுச்சேரி துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டுள்ளது. இதற்கிடையே கனமழை எச்சரிக்கை காரணமாக ராமேஸ்வரம் தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பகுதிகளை உள்ளடக்கிய புதிய ரூபாய் நோட்டுகளை நேபாளம் வெளியிட்டிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அண்டை நாடுகளான பாகிஸ்தானும் வங்கதேசமும் இந்தியாவுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வரும் நிலையில் தற்போது நேபாளமும் அந்த பட்டியலில் இணைந்துள்ளது. ஜென்ஸ் இளைய தலைமுறையினரின் போராட்டத்தால் பிரதமர் ஷர்மா ஒலி தலைமையிலான அரசு பதவி விலகிய நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுஷிலா கார்கி இடைக்கால பிரதமராக பொறுப்பேற்றார். இந்நிலையில் நேபாள மத்திய வங்கி நேற்று வெளியிட்டுள்ள புதிய ரூபாய் தாளில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள கலாபாணி, லிபுலேக் மற்றும் லிம்பியதுரா பகுதிகள் அந்நாட்டுக்குள் இருப்பது போன்ற வரைபடம் இடம்பெற்றுள்ளது. இந்த ரூபாய் நோட்டுகள் கடந்த 2024ஆம் ஆண்டு அச்சிடப்பட்டு தற்போது புழக்கத்தில் விடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த 3 பகுதிகளையும் உள்ளடக்கிய நேபாள நாட்டின் சர்ச்சைக்குரிய அரசியல் வரைபடம் கடந்த ஆண்டு வெளியிடப்பட்டதற்கு இந்தியா ஏற்கனவே கண்டனம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் தற்போது ரூபாய் நோட்டிலும் இந்திய பகுதிகளை உள்ளடக்கி வரைபடம் இடம்பெற்றுள்ளதற்கு வெளியுறவு அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நேபாளத்தின் செயல் ஒருதலை பட்சமானது என்றும் இதனால் கள நிலவரம் எதையும் மாற்றிவிட முடியாது என்றும் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. உத்தரகாண்டில் உள்ள இந்த 3 பகுதிகளையும் சீனாவும் உரிமை கொண்டாடி வருவதால் 3 நாடுகளுக்கும் இடையே எல்லை பிரச்சினை தொடர்ந்து வருகிறது.
கடந்த 21ஆம் தேதி அருணாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்மணி ஒருவரை ஷாங்காய் விமான நிலையத்தில் சோதனை செய்த சீன அதிகாரிகள் அருணாச்சல பிரதேசம் தங்களுக்கு சொந்தமானது என்றும் இந்திய பாஸ்போர்ட் செல்லாது என்றும் கூறி அவரை 18 மணி நேரம் சிறைப்பிடித்ததால் இருநாட்டு உறவில் மீண்டும் சிக்கல் உருவாகியுள்ளது. இதற்கிடையே நேபாள ரூபாய் நோட்டில் இந்திய பகுதிகளை இணைத்து வரைபடம் வெளியிடப்பட்டுள்ளதால் இந்தியா நேபாளம் இடையிலான நட்புறவும் மோசமாகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேற்கு வங்கம், பீகார், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் ஆகிய 5 மாநிலங்களுடன் 1800 கிலோமீட்டருக்கும் அதிகமான எல்லையை நேபாளம் பகிர்ந்து கொள்வது குறிப்பிடத்தக்கது. கர்நாடக மக்களால் வழங்கப்பட்ட தீர்ப்பு 5 ஆண்டுகள் முழுமையாக நீடிப்பதற்கான பொறுப்பு என துணை முதலமைச்சர் திரு டி.கே. சிவக்குமாருக்கு முதலமைச்சர் திரு சித்தராமையா பதிலளித்திருப்பது கர்நாடக அரசியலில் பிரளயத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2023 சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவை வீழ்த்தி காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடித்தது. அப்போது முதலமைச்சர் பதவியை கைப்பற்றுவதில் மூத்த தலைவர் திரு சித்தராமையா மற்றும் மாநில தலைவர் திரு டி.கே. சிவக்குமார் ஆகியோருக்கிடையே கடும் போட்டி நிலவியது. இறுதியாக முதலமைச்சர் பதவியை திரு சித்தராமையா பெற்ற நிலையில் கர்நாடக காங்கிரஸ் தலைவர் பதவியோடு சேர்த்து துணை முதலமைச்சர் பொறுப்பும் திரு சிவக்குமாருக்கு வழங்கப்பட்டது. முதலமைச்சர் பதவி தொடர்பாக இரு தலைவர்களுக்கிடையே டெல்லியில் ஒப்பந்தம் ஏற்பட்ட போது முதல் 2.5 ஆண்டுகள் திரு சித்தராமையா முதலமைச்சராக இருப்பார் என்றும் அடுத்த 2.5 ஆண்டுகள் திரு சிவக்குமார் முதல்வராக இருப்பார் என்றும் தகவல் வெளியானது. ஆனால் இது பற்றி திரு சித்தராமையாவோ திரு சிவக்குமாரோ அல்லது காங்கிரஸ் மேலிட தலைவர்களோ வெளிப்படையாக எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் 20ஆம் தேதி கர்நாடக முதலமைச்சராக பதவியேற்ற திரு சித்தராமையா 2.5 ஆண்டுகளை கடந்த 20ஆம் தேதி நிறைவு செய்துள்ள நிலையில் ஒப்பந்தப்படி முதலமைச்சர் பதவியை பெற துணை முதலமைச்சர் திரு சிவக்குமார் முயன்று வருகிறார். அதன் ஒரு பகுதியாக திரு சித்தராமையா ஆதரவு அமைச்சர்களான திரு மகேஷ் ஜர்கிகோலி மற்றும் திரு ஜமீர் அகமது கான் ஆகியோரை சந்தித்த அவர் முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுக்குமாறு சித்தராமையாவிடம் கூறுமாறு வலியுறுத்தியுள்ளார். மேலும் எக்ஸ் தளத்தில் திரு சிவக்குமார் விடுத்துள்ள பதிவில் வார்த்தை சக்திதான் உலக சக்தி என்றும் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவதுதான் உலகின் மிகப்பெரிய சக்தி என்றும் தெரிவித்துள்ளார். நீதிபதி, குடியரசுத் தலைவர் என யாராக இருந்தாலும் கொடுத்த வாக்குறுதிப்படி நடக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். அதே எக்ஸ் தளத்தில் இதற்கு பதிலளித்துள்ள திரு சித்தராமையா உலகத்தை மக்களுக்காக மேம்படுத்தாத வார்த்தை சக்தியற்ற ஒன்று என்று தெரிவித்துள்ளார். கர்நாடக மக்களால் வழங்கப்பட்ட தீர்ப்பு ஒரு கணத்திற்கானது அல்ல என்றும் 5 ஆண்டுகள் முழுமையாக நீடிப்பதற்கு வழங்கப்பட்ட பொறுப்பு என்றும் திரு சித்தராமையா கூறியுள்ளார். தாம் உட்பட காங்கிரஸ் கட்சி கர்நாடக மக்களுக்காக இரக்கம் மற்றும் தைரியத்துடன் வாக்குறுதிப்படி நடந்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடகாவிற்கான தங்கள் வார்த்தை வெற்று முழக்கம் அல்ல என்றும் அது தங்களுக்கான உலகத்தை குறிப்பதாகவும் திரு சித்தராமையா தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் இடையேயான இந்த வார்த்தை மோதல் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி தொடர்வதில் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. பீகாரில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சியில் திரு உபேந்திர குஷ்வாஹாவின் தலைமைக்கு எதிராக 7 மூத்த தலைவர்கள் பதவி விலகியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் பீகாரில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக 89 தொகுதிகளிலும் ஐக்கிய ஜனதா தளம் 85 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தலைமையில் அங்கு பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் கூட்டணியில் உள்ள ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சியில் பெரும் குழப்பம் நிலவி வருகிறது. அந்த கட்சி 6 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் அக்கட்சியின் தலைவர் திரு உபேந்திர குஷ்வாஹாவின் மனைவி திருமதி ஸ்னேஹ்லதா சசாராம் தொகுதியில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார். எனினும் தேர்தலிலேயே போட்டியிடாத தனது மகன் திரு தீபக் பிரகாஷை திடீரென அமைச்சராக்கியதால் திரு உபேந்திர குஷ்வாஹா மீது கட்சி நிர்வாகிகள் கடும் அதிருப்தி அடைந்தனர். இதையடுத்து ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சியின் 2ஆம் கட்ட தலைவராக இருந்த திரு ஜிதேந்தர் நாத், கட்சியின் துணைத் தலைவர் திரு மகேஷ் குஷ்வாஹா, பொதுச் செயலாளர்களாக பதவி வகித்த திரு ராகுல் குமார், திரு ராஜேஷ் ரஞ்சன், திரு பிபின் குமார், திரு பிரமோத் யாதவ், ஷேக்புரா மாவட்ட தலைவர் திரு பப்பு மண்டல் ஆகிய 7 மூத்த நிர்வாகிகள் ஒரே நேரத்தில் பதவி விலகி இருப்பது பாஜக கூட்டணி கட்சியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கட்சிக்காக பாடுபட்ட நிர்வாகிகளை திரு உபேந்திர குஷ்வாஹா புறக்கணித்து விட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதேபோல் மகாராஷ்டிராவிலும் பாஜக கூட்டணி ஆட்சியில் மோதல் போக்கு அதிகரித்துள்ளது. சிவசேனா ஷிண்டே பிரிவு தலைவரான திரு ஏக்நாத் ஷிண்டே மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் மக்கள் மனங்களில் அவர்தான் இன்றும் முதலமைச்சராக இருக்கிறார் என்றும் அக்கட்சியைச் சேர்ந்த கல்வித்துறை அமைச்சர் திரு டாடா புஷ் பகிரங்கமாக பேசியதால் பாஜக சிவசேனா இடையே கருத்து வேறுபாடு அதிகரித்து வருகிறது. ஒரே கூட்டணியாக இருந்தாலும் உள்ளாட்சி இடைத்தேர்தலில் இரு கட்சிகளும் தனித்தனியே போட்டியிடுகின்றன. மேலும் ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா கட்சியிலிருந்து ஏராளமான நிர்வாகிகளை தங்கள் கட்சிக்கு இழுக்கும் முயற்சியில் பாஜக ரகசியமாக ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின.
இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை நேரில் சந்தித்து புகார் கூறியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதால் திரு ஏக்நாத் ஷிண்டே கடும் அதிருப்தியில் உள்ளதாக தெரிகிறது. இதே நிலை நீடித்தால் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி உடையும் நிலை ஏற்படலாம் என கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது திரு ஏக்நாத் ஷிண்டே தான் முதலமைச்சர் வேட்பாளர் என கூறிய பாஜக அதிக இடங்களில் தங்கள் கட்சி வெற்றி பெற்றதால் தேர்தலுக்கு பின்னர் தங்கள் கட்சியைச் சேர்ந்த திரு தேவேந்திர பட்னாவிஸை மீண்டும் முதலமைச்சராக்கியது சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்தியதில் வெளிநாட்டு சதி இருப்பதாக அக்கட்சியின் முன்னாள் எம்பி திரு குமார் கெட்கர் குற்றம் சாட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2004 ஆண்டு முதல் 10 ஆண்டுகளாக மறைந்த மன்மோகன் சிங் தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்ற நிலையில் 2014 தேர்தலில் பாஜக 282 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றியது. இதையடுத்து 3வது முறையாக பிரதமர் திரு மோடி தலைமையில் பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்திய அரசியல் அமைப்பு தினத்தை ஒட்டி டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பத்திரிகையாளரும் முன்னாள் எம்பியுமான திரு குமார் கெட்கர் 2014 அப்போதைய அரசியல் நிலவரப்படி காங்கிரஸ் குறைந்தது 250 தொகுதிகளில் வென்று ஆட்சி அமைத்திருக்க வேண்டும் எனவும், ஆனால் வெறும் 44 எம்பிக்களை மட்டுமே பெற்று ஆட்சியை இழந்ததன் பின்னணியில் வெளிநாட்டு சதி இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க உளவுத்துறையான CIA மற்றும் இஸ்ரேல் உளவுத்துறையான மொசாட் ஆகியவை பாஜகவின் வெற்றிக்கு ரகசியமாக உதவியிருப்பதாகவும் அவர் பகிரங்கமாக கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் ஆட்சியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆதிக்கத்தை செலுத்த முடியாததால் தங்களுக்கு சாதகமான ஆட்சியை உருவாக்க பாஜகவின் வெற்றிக்கு உளவுத்துறை மூலமாக உதவி செய்துள்ளன என்றும் திரு குமார் கெட்கர் கூறியுள்ளார். இலங்கையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுக்கு இதுவரை 40 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. கடந்த 12 நாட்களாக இடைவிடாமல் கனமழை வெளுத்து வாங்குவதால் மொத்தமுள்ள 25 நிர்வாக மாவட்டங்களில் 17 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. தமிழர்கள் அதிகம் வசிக்கும் முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, வவுனியா, திரிகோணமலை, அம்பாறை உள்ளிட்ட பகுதிகள் தனித்தீவு போல் காட்சியளிக்கின்றன. இலங்கை அருகே வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது டிட்வா புயலாக மாறியுள்ள சூழலில் மழை தீவிரமடைந்துள்ளது. கண்டி, பதுல்லா, கேகாலை, நுவரெலியா, குருநாகல், அம்பந்தோட்டை உள்ளிட்ட இடங்களில் ஆங்காங்கே நிலச்சரிவு ஏற்பட்டதில் 35 பேர் பலியாகினர். மேலும் வெள்ளத்தில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தனர். பதுளை மாவட்டத்தில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவுகளால் ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. மலை பிரதேச மாவட்டங்களில் பாறைகளும் மரங்களும் தண்டவாளங்களில் விழுந்ததால் பல இடங்களில் ரயில் போக்குவரத்து முடங்கியது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் இருளில் தவித்து வருகின்றனர். கடும் வெள்ளம் காரணமாக சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் பேருந்து சேவையும் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளது. இலங்கை முழுவதும் அடுத்த 3 நாட்களுக்கு நடைபெற இருந்த பள்ளி கல்லூரி தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் வீடுகளின் மொட்டை மாடியில் தஞ்சமடைந்துள்ளனர். ஹெலிகாப்டர் மற்றும் படகுகள் மூலம் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. நூற்றுக்கணக்கான மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே காரைதீவு பகுதியில் சிறுத்தை ஒன்று வெள்ளத்திலிருந்து தப்பிக்க யானை மீது ஏறி அமர்ந்திருக்கும் காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. இதனிடையே மட்டக்களப்பு, உருகாமம் பகுதியில் அதிகபட்சமாக ஒரே நாளில் 302 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கனமழை தொடரும் என அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு இலங்கை அரசு அறிவுறுத்தியுள்ளது. நிலச்சரிவு ஆபத்துள்ள ஹலியலா, பசரா, மினிப்பி, ரட்டோட்டா ஆகிய பகுதிகளிலிருந்து மக்கள் வெளியேறவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. டிட்வா புயல் மற்றும் கனமழையால் இலங்கை முழுவதும் சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று பங்கேற்க உள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் இன்று அந்த பல்கலைக்கழகத்தின் 3வது பட்டமளிப்பு விழா நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்ளும் முதலமைச்சர் நடிகர் சிவகுமார், ஓவியர் திரு குருசாமி சந்திரசேகரன் ஆகியோருக்கு வாழ்நாள் சாதனைக்கான மதிப்புறு முனைவர் பட்டங்களை வழங்கி கௌரவிக்க உள்ளார். மேலும் 1846 மாணவர்களுக்கு கவின் கலைகளில் பெற்ற பட்டங்களை வழங்கி திரு ஸ்டாலின் விழா பேருரை நிகழ்த்த உள்ளார். இந்த விழாவில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்பிக்கள் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். சென்னை ஒன் செயலி மூலம் மின்னணு மாதாந்திர பயண அட்டை பெறும் திட்டத்தை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தொடங்கி வைத்தார். சென்னை பல்லவன் இல்லத்தில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் ஆன்லைன் மூலம் மின்னணு பயண அட்டை பெறும் வசதியை மக்கள் பயன்பாட்டுக்கு அறிமுகம் செய்தார். பின்னர் பேசிய திரு சிவசங்கர், இனி மக்கள் வரிசையில் நின்று மாதாந்திர பயண அட்டைகளை பெறும் நிலை மாறி உள்ளதாக தெரிவித்தார்.
சென்னை ஒன் செயலி வாயிலாக 1000 மற்றும் 2000 ரூபாய்க்கான மின்னணு மாதாந்திர பயண அட்டைகளை பெறலாம் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னை ஒன் செயலி மூலமாக இன்றைக்கு மாதாந்திர பாஸ் வழங்கப்படுகின்ற, அதுவும் மின்னணு முறையிலே பெற்று பயன்படுத்துகின்ற அந்த சிறப்பு வசதியும் வந்திருப்பது மக்களுக்கு இன்னும் கூடுதல் வசதியை கொண்டு சேர்க்கும். அதே போல் நீண்ட நாட்களாக எல்லோரும் எதிர்பார்த்திருந்த மின்சார பேருந்தும் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களால் இன்றைக்கு சென்னையிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. விருப்பம் போல் பயணம் செய்யும் 1000 மற்றும் 2000 ரூபாய்க்கான பயண அட்டைகளை இனி சென்னை ஒன் செயலி வாயிலாக எங்கும் எப்போதும் கைபேசியில் எளிதாக பெறக்கூடிய மின்னணு பயண அட்டைகளாக மாற்றப்பட்டுள்ளதாக திரு சிவசங்கர் கூறினார். யுபிஐ அல்லது டெபிட், கிரெடிட் கார்டுகள் மூலம் உடனடியாக கட்டணம் செலுத்தி பயண அட்டை பெறும் வசதி உள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டிலேயே சிறந்த போக்குவரத்து கட்டமைப்பு கொண்ட நகரத்துக்கான விருதை பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திரு சிவசங்கர் கூறினார். எஸ்ஐஆர் படிவங்களை டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்காவிட்டால் வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாது என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்திருக்கும் அறிக்கையில், வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாவிட்டால் உரிமை கோரல் படிவம் 6உடன் உறுதிமொழி படிவத்தை இணைத்து புதியதாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்க விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரிமை கோரலுக்கு டிசம்பர் 9 முதல் 2026 ஜனவரி 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும், அனைத்து வாக்காளர்களின் உரிமை கோரல் பரிசீலிக்கப்பட்ட பின் இறுதி வாக்காளர் பட்டியல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார். இதற்கிடையே ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய ஈரோடு மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான திரு கந்தசாமி, பீகாரில் வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கம் செய்யப்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் வசிப்பவர்களாக இருந்தால் அவர்களும் படிவம் 6ஐ சமர்ப்பித்து வாக்காளர் பட்டியலில் தங்களை இணைத்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் அவங்க பேர் இல்லைன்னா இங்கே சேர்க்கலாம், எங்கே ஒரு இடத்துல இருக்க முடியும். நீங்கள் வந்து அவங்க வந்து அங்கே அந்த வாக்காளர் பட்டியல் இருக்கு இல்லையா, அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவங்களில் இங்கே வந்து அங்கே குடியிருக்காங்கன்னா, பெர்மனண்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு சேர்த்துக்கலாம். ஈரோடு மாவட்டத்தில் 99% பேருக்கு கணக்கீட்டு படிவங்கள் வழங்கப்பட்டு பூர்த்தி செய்யப்பட்ட 73% படிவங்கள் திரும்ப பெறப்பட்டிருப்பதாக திரு கந்தசாமி தெரிவித்தார். இவற்றில் 50% வாக்காளர்களின் பெயர்கள் சரிபார்க்கப்பட்டு பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தி வரும் ஆடிட்டிங் உள்ளிட்ட துறைகளில் இடஒதுக்கீடு வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை தேவநேய பாவனார் நூலக அரங்கில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், அக்கவுண்டன்சி, ஆடிட்டிங் துறைகளில் கல்வி தகுதிக்கான சான்றுகள் பல்கலைக்கழக விதிப்படி வழங்கப்படுவதில்லை என்று குற்றம் சாட்டினார். சிஏ படிப்பு ஏன் பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடாது என்று கேள்வி எழுப்பிய திரு திருமாவளவன், பல்கலைக்கழகங்களில் சிஏ துறைக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில் மாணவர்களை சேர்த்து ஏன் கல்வி பயிற்சி கொடுக்கக்கூடாது என்றார். உயர் வகுப்பை சார்ந்தவர்கள் மட்டுமே பரம்பரையாக சிஏ கல்வியை கற்று ஆதிக்கம் செலுத்தும் நிலை உள்ளதாக அவர் சாடினார். இந்தியாவில் ஆடிட்டிங் துறையில் எத்தனை சதவீதம் பட்டியலின மக்கள் உள்ளார்கள் என்றும் திரு திருமாவளவன் கேள்வி எழுப்பினார். இந்த நடைமுறை மிகப்பெரிய சமூக புறக்கணிப்பு என அவர் குறிப்பிட்டார். ஆடிட்டிங் துறையில் அனைத்து சமூகத்தினருக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நாடு முழுவதும் சமூக நீதி பேசப்பட்டாலும் அது நடைமுறையில் இன்னும் 10% கூட வரவில்லை என திரு திருமாவளவன் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன், இளைஞர்களின் பெயரை பின்தொடர்ந்து ஜாதி பெயர்கள் வராமல் பட்டப்படிப்புகளின் பெயர்கள் வருவதற்கு காரணம் அம்பேத்கர், பெரியார், அண்ணா, கலைஞர் என புகழாரம் சூட்டினார். 14வது உலகக்கோப்பை ஆடவர் ஜூனியர் ஹாக்கி போட்டிகள் இன்று தமிழ்நாட்டில் தொடங்குகிறது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் ஹாக்கி இந்தியா இணைந்து நடத்தும் 21 வயதுக்கு உட்பட்டோருக்கான இந்த போட்டிகள் சென்னை ராதாகிருஷ்ணன் மைதானம் மற்றும் மதுரை ஹாக்கி மைதானத்தில் டிசம்பர் 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. இந்த உலகக்கோப்பை தொடரில் இந்தியா, ஜெர்மனி, பெல்ஜியம் உள்ளிட்ட 24 அணிகள் கலந்து கொள்கின்றன. மதுரையில் காலை 9 மணி முதலும் சென்னையில் பிற்பகல் 1 மணி அளவிலும் போட்டிகள் தொடங்க உள்ளன. இரவு 8 மணிக்கு நடைபெறவுள்ள லீக் போட்டியில் சிலி அணியை இந்தியா எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்றுள்ள 24 அணிகளும் 6 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. மீண்டும் முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் நிலவும் டிட்வா புயல் காரணமாக புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை ஆகிய 4 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய பகுதிகளை உள்ளடக்கிய புதிய ரூபாய் நோட்டுகளை நேபாளம் வெளியிட்டிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மக்களால் வழங்கப்பட்ட தீர்ப்பு 5 ஆண்டுகள் முழுமையாக நீடிப்பதற்கான பொறுப்பு என துணை முதலமைச்சர் சிவக்குமாருக்கு முதலமைச்சர் சித்தராமையா பதிலளித்திருப்பது அந்த மாநில அரசியலில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது.
இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.